புகைப்படமே எடிட்டட் தான், அது உண்மை அல்ல அப்படின்றாங்க. கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் காப்பி கிடையாது. சந்திச்சது உண்மை. அவர் 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அதிகபட்சமாக அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. புகைப்படம் எடுத்தது உண்மை. இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் அது சேஃபாக இருக்குது, எங்கள்கிட்ட தான் இருக்குது. நிறைய தலைவர்கள் இங்கேருந்து போய் பார்த்துருக்குறாங்க. அவங்களுடைய புகைப்படங்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்திருக்கு. அப்போ திரு சீமான் சந்திக்கிறது மட்டும் ஏன் வெளியிட? இப்போ நீங்கள் வந்து கடலால் போயிட்டு கடல் வழியாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிடச்சிருக்கும். வன்னியரசு போயிட்டு வந்தப்போ எங்களுக்கு வந்து மொத்த வீடியோ வந்த மாதிரி. இவர் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு திரும்பி ஃப்ளைட்டில் வந்தவர். சரி, அப்படின்றப்ப பாதுகாப்பு கருதி முதல்ல கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் நீங்கள் நினைக்கிறது வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு வீடியோவும் இருக்குது. அந்த சந்திப்பு வீடியோவும் இருக்குன்றீங்களா? வீடியோவும் இருக்கு. இவர் என்னட்டு நேரில் வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், இதெல்லாம் போய் அப்படின்னு வில் ப்ரொடியூஸ். என்னால் அதை வந்து வீடியோவில் எது உண்மைக்கு மாறாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, இவர் தலைவரை பார்த்ததை போய் சொல்லலை. சரி, அதை தாண்டி எல்லாமே போய். கடாபி என்ன பயிற்சி கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கியெல்லாம் வச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த எவிடன்ஸ்லாம் அந்த ஃபோட்டோஸும் இருக்குது, ஜியோ டேக்கிங்கோடய இருக்குது. அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி ஃபோட்டோ எடுத்தது. அந்த ஃபோட்டோ எடுத்ததில் மொத்தம் 6 படங்கள் எடுத்தோம். சரி, அந்த 6 படத்தில் 2 படம் நான் எடுத்தது. மீதி 4 படங்கள் அது கூடுதலாக 1-2 எடுத்திருக்கலாம். அதை எடுத்தது அமரதாஸ்னு ஒரு புகைப்பட கலைஞர். பயிற்சி கொடுக்கப்படலை அப்படிங்கிறீங்களா? எல்டிடியோட புலிகளை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் உங்களை சுடுறதுக்கு அனுமதி கிடையாது. பயிற்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே மட்டும்தான் நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு படம். ஓகே. கடாபி அப்படின்ற ஒரு பர்சனை இவர் சந்திக்கவும் கிடையாது. சரி.